பங்குனி உத்திர திருவிழாவின் தொடக்கமாக திருவாரூர் தியாகராஜ கோவிலின் உலக புகழ்பெற்ற ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு தேரடியில் பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நேசராஜன். கூடுதல் விவரம் என்ன? பஞ்சபூத தலங்களில் பூமிக்கு தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான ஆழி தேரோட்டம் பங்குனி ஆயுள்ய நட்சத்திரத்தில் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் பங்குனி உத்திர திருவிழாவின் தொடக்கமாக பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் உள்ள ருணோற்சகர் சன்னதிக்கு அருகில் உள்ள கல் தூணிற்கு மஞ்சள், பால், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருஞான சம்பந்தர் புறப்பாடு, சிவ வாத்தியங்கள் முழங்க நடைபெற்றது. இதையடுத்து தேரடியில் உள்ள ஆழித்தேர் அருகில் வைக்கப்பட்ட 5 பழஞ்சப்பைகளுக்கு பால், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலை மற்றும் மாவிலை அணிவிக்கப்பட்ட தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட பழஞ்சப்பைகள் விநாயகர், முருகன், அம்பாள், சண்டிகேஸ்வரர் தேர்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதிக உயரமுள்ள பழஞ்சப்பை ஆழி தேரோட்டம் எனப்படும் தியாகராஜ தேரில் வைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி.